உமையா இப்னு கலஃப் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிமையாக இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறுவதற்காக, படைத்த இறைவனை ஒருமைப்படுத்துவதற்காக ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவுடன் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறார். அரபிய பாலைவன அந்த சுடு மண்ணில் படுக்க வைக்கிறார். அவரை இரும்பை கொண்டு சூடு காட்டப்படுகிறார். அவருடைய கழுத்தில் அரிகண்டங்கள் மாட்டப்பட்டு அவர் பாலைவனத்தில் இழுத்துச் செல்லப்படுகிறார். குறைஷி சிறுவர்களை அழைத்து வந்து பிலால் அவர்களை கைகளை கட்டி அந்த பாலைவன சூட்டில் இழுத்து கொண்டு போக சொல்கிறார்கள். கல்லா எரியப்படுகிறார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாலைவன சூட்டுடைய மண்ணில் படுக்க வைக்கப்பட்டு அவர் மேல் பாறைகள் வைக்கப்பட்டு அமுக்கப்படுகிறது. அவருக்கு தண்ணீர் இல்லாமல், குடிக்க பானம் இல்லாமல், உணவில்லாமல் வேதனைப்படுத்தப்பட்டு பிலால் அவர்கள் இந்த பாலைவன சூட்டில் வேதனைப்படக்கூடிய காட்சியை அல்லாஹ்வுடைய ரசூல் பார்க்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். உமையா இப்னு கலஃபை அணுகுகிறார்கள். இவரை விலைக்கு விட்டுவிடு என்று கேட்கிறார்கள். மறுக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விலைக்கு வாங்க எப்படியாவது அந்த வேதனையிலிருந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். உமையா இப்னு கலஃப் பிலாலை பார்த்து சொன்னார்கள், பிலாலே, உன்னை நான் விடமாட்டேன். இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை படைத்த இறைவன் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த கொள்கையை நீ விட்டு வெளியேறு. முஹம்மதை பொய்ப்பித்து விடு. லாத் வல் உஸ்ஸா எம்முடைய தெய்வங்களை நீ வணங்கக்கூடியவனாக மாறிவிடு. பிலால் சொன்னார்கள் ஒரே வார்த்தையாக, அஹதுன் அஹத், அஹதுன் அஹத், இறைவன் ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான். உமையா இப்னு கலஃபை பார்த்தவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இறைவன் ஒருவன் என்ற வார்த்தையை தான் நான் இப்போது அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை விட அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதற்கு வேறு சில வார்த்தைகள் தெரிந்தாலும் அதையும் நான் கூறுவேனே தவிர, இந்த வேதனை, இந்த உணவில்லாமல் என்னை தடுத்து வைத்திருப்பது, இந்த பானம் இல்லாமல் என்னை தடுத்து வைத்திருப்பது, இந்த பாலைவன சூட்டில் என்னை மரணிப்பதற்காக இந்த நிலையில் ஆக்குவது, என்னை சிறுமைப்படுத்துவது, இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து என்னை வெளியேற்றாது என்ற உறுதியை உமையா இப்னு கலஃபிற்கு கொடுக்கிறார்கள். அஹதுன் அஹத், அஹதுன் அஹத், இறைவன் ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான். தன்னுடைய நாவுடைய நீர் வற்றினாலும், உணவின் பசியால் அவர்கள் வாடினாலும், பாலைவன சூட்டுடைய அந்த சூடு அவர்களுடைய உடம்பை பொசுக்கினாலும் அவர்கள் கூறிய வார்த்தை அஹதுன் அஹத். ஈமானிய உறுதியை பாடமாக படியுங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் உமையாவிடத்தில் வருகிறார்கள். பிலாலை விட்டுவிடு, அவர் அடிமை, அவர் ஏழை, அவருக்கு என்ன விலை வேண்டும்? அப்போது உமையா இப்னு கலஃப் இனிமேல் பிலால் அவர்களை என்ன கொடுமை செய்தாலும் அவர் இந்த தீனை விட்டு விலக மாட்டார் என்பதை அறிந்தவுடன் இந்த அடிமையை அழைத்து செல் என்கிறார்கள் 5 ஊக்கியாவிற்கு. 5 ஊக்கியாவுடைய தங்க அளவிற்கு அல்லது 5 to 10 ஊக்கியாவுடைய தங்க அளவிற்கு அவர்கள் விலை பேசப்பட்டு கொடுக்கப்படுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூபக்கர் அவர்கள் அழைத்து செல்லும் போது உமையா இப்னு கலஃப் சொன்னார்கள், இப்படிப்பட்ட இழிவான இந்த அடிமையை 1 ஊக்கியாவிற்கு நீ விலை பேசி இருந்தாலும் நான் கொடுத்திருப்பேன். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிலாலை மேன்மைப்படுத்தும் விதமாக உமையாவை பார்த்து சொன்னார்கள், நான் 100 ஊக்கியாவிற்கு நீ விலை பேசி இருந்தாலும் பிலாலை, நான் இந்த கண்ணியமிக்க மனிதரை நான் அழைத்து சென்றிருப்பேன், கொடுத்து என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஈமான் அவர்களை மேன்மைப்படுத்தியது, அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி அவர்கள் எஜமானராக வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது.